முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரோட கொடைக்கானலுக்கு 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பா நடந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தீவிர சூறாவளி பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருந்தாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைஞ்ச சூழலதான் இப்போ ஏப்ரல் 29ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரோட திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலாவுக்கு போயிருந்தாரு. 5 நாட்கள் அங்க சுற்றுலா பயணம் அவர் மேற்கொள்ளுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலதான் முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் போயிருந்த சூழல்ல பூம்பாறையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற குழந்தை வேலப்பர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. பொதுவா இவங்க எங்க போனாலும் அங்க இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொள்றத வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த வகையில தான் கொடைக்கானலுக்கு சுற்றுலா போயிருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த திருத்தலத்துக்கும் போயிருந்திருக்காங்க.